ஆக்ட்ரஸ் சிம்ரன் தமிழ் சினிமால இப்போ வரைக்கும் ஒரு டாப் அண்ட் எவர் கிரீன் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. சிம்ரன் அப்படின்னாலே பலருக்கும் அவங்களோட ஃபிட்னஸ் டான்ஸ் தான் ஞாபகம் வரும். அப்ப இருந்த மாதிரியே இப்போ வரைக்கும் அவங்களோட உடம்ப அவ்வளோ ஃபிட்டா வச்சிருக்காங்க. மேலும் சிம்ரன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்லயுமே டாப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டை வாங்கியிருந்தாங்க. இந்த நிலையில 2003ல தீபக் பக்கா அப்படின்ற மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா சிம்ரன் டோட்டலா மும்பையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. சிம்ரனுக்கு இப்போ 2 மகன்கள் இருக்காங்க. ரீசெண்டா தான் ரஜினி கூட பேட்ட படத்துல நடிச்சிருந்தாங்க. மேலும் விகடன் அவார்ட்ஸ்ல அவங்களுக்கு எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்ட் கிடைச்சிருந்தது. இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக தயாரிப்பாளர் தானுவும் இயக்குனர் வசந்தும் தான் வழங்கியிருந்தாங்க. அப்ப தானு தனது விஐபி படத்துல சிம்ரன் எப்படி நடிக்க வந்தாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நைட்டு 2:44 இருக்கும். அப்ப எனக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு. அப்ப அந்த போனை நான் எடுக்கல. உடனே நான் தான் சிம்ரன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு மெசேஜ் அனுப்புனாங்க. உடனே நான் என்னாச்சுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப, சார் நான் குழந்தைங்களோட லண்டனுக்கு வந்திருக்கேன். லண்டன்ல ஒரு ஹோட்டல்ல நாங்க தங்கி இருந்தோம். அந்த ஹோட்டல்ல எங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ ரூமை காலி பண்ண சொன்னதால நாங்க வெளியில நின்னுட்டு இருக்கோம். குழந்தைங்களை வச்சுட்டு எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் உதவுறதுக்கு பணம் ஏதாவது தேவையாமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாம் சார், என்கிட்ட இருக்கு, நாங்க தங்கறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி இவங்களோட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா, நானும் லண்டன்ல தான் இருக்கேன், கண்டிப்பா சிம்ரனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு சிம்ரனோட நம்பரை என்கிட்ட வாங்கியிருந்தாங்க. சிம்ரன் ஒரு டாப் ஸ்டாரா இருந்த போது ஃபர்ஸ்ட் படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில என்னை மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேலும் சிம்ரனும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் குழந்தைங்களோட நான் நின்ன போது அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா எங்க தங்கியிருப்பேன், 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் வெளியில நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை எப்படியோ மோசமா போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.